வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ஒரு சிற்பி சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய நண்பர் அப்போ அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு வர்றாரு. வரும்போது பார்த்தா ஒரே மாதிரி 2 சிலை இருக்குது. என்னடா அவர் கேட்குறாரு, என்னப்பா ஒரே மாதிரி 2 சிலை இருக்குது, 2 சிலை செய்யணுமா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, அந்த சிலையில் ஒரு தப்பு வந்துருச்சு, அதனால இந்த சிலையில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவரும் அந்த சிலையை எடுத்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஒரு தப்பு கூட அவர் கண்ணுக்கு தெரியப்போ ஒன்றுமே தெரியலையே, இது மாதிரி தானே இதுவும் இருக்குது, எப்படி நீ தப்புங்கிற அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்கிட்ட கேட்குறாரு. இல்லை, அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல ஒரு அப்படி லேசாக ஒரு கீறல் மாதிரி இருக்குது, அந்த இடம் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஏப்பா, என்னையா நீ பேசுகிற? சிலையை முன்னாடி தான் பார்ப்பாங்க, பின்னாடி பக்கம் போய் யார் பார்க்க போகிறா? அது இருந்துட்டு போகுது. சரி, இந்த சிலையை நீ எங்கே வைக்க போகிற அப்படின்னு. இந்த சிலையை கோபுரத்து மேலே வைக்க போகிறாங்க. நம்ம கோயில் கட்டுறோம்ல நம்ம ஊர், அந்த கோயில் கோபுரத்து மேலே வைக்க. ஏப்பா, இவ்வளோ பக்கத்தில் இருக்க எனக்கே அதுவும் பின்னாடி இருக்கிற அந்த கீறல் தெரியல, கோபுரத்து மேலே ஏறி யாரையா பார்க்க போகிறா? நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சிற்பி சொன்னார், உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த சிலையை பார்க்கும்போதெல்லாம் தெரியும்ல, இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு சின்ன குறை இருக்குன்னு, அதனால அந்த அளவுக்கு நான் செய்ய மாட்டேன், அந்த அளவுக்கு என் வேலையை நான் வச்சுக்கவும் மாட்டேங்கிறாரு. எவ்வளோ நல்ல சிற்பி பார்த்தீங்களா? இது போல் நம்மளும் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு பார்க்குறாங்க பார்க்கலங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த குறையும், ஒருவேளை நமக்கு தெரியாமல் ஏதாவது நடக்கலாம், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கவும் கூடாது. அப்படி ஒருவேளை தெரியாமல் செஞ்சதுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம ஒரு சிறு தவறை விடக்கூடாது. இந்த சிற்பி போல் சின்ன தவறாக இருந்தால் கூட அதை சரி செஞ்சு நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம். இந்த நல்ல பழக்கத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி தருவோம். அதனால் நம்மளும் ஒரு வேலையை நல்லா செஞ்சு மற்றவங்களுக்கு நல்லா செய்ய வச்சு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.